वन्दे परं ब्रह्म सीदाम्नकं से वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदा ज्ञानेऽपि वन्दनीय आनन्दसुगदाहार अगण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहम् मम सद्गुरुम् रागादिरोगान् ददानुशक्ता न शेषकाये प्रसृदानशेष औत्सुक्यमोह रदिताञ्चकाने यो पूर्ववैद्याये நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறெடுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என இப்பாடல் கூறுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சாங். கண் கெட்ட பின்னே கண் கெட்ட பின்னே சூரிய வணக்கம் கூடாது கூடாது பெண்ணை சீத்தல். கண் கெட்ட பின்னே கண் கெட்ட பின்னே சூரிய வணக்கம் கூடாது கூடாது பெண்ணை சித்தை வித்தை மோட்சத்தின் விளக்கம் நீ பாடு பெண்ணே. கண்டவர் விண்டிலர் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் கண்டது உண்மையே விண்டது உண்மையே என்பதை ஊரைக்கே உரைத்த கண் கெட்ட பின்னே கண் கெட்ட பின்னே சூரிய வணக்கம் கூடாது கூடாது பெண்ணே. சித்தை வித்தை சித்தை வித்தை என் மோட்சத்தை நீ பாடு பெண்ணே. சித்தை வித்தை என் மகமிது சிவானந்தரின் மகமிது சத்தியலோக மகமிது நித்திய மோட்ச மகமிது. கண் கெட்ட பின்னே கண் கெட்ட பின்னே சூரிய வணக்கம் கூடாது கூடாது பெண்ணே. மாறட்டும் மாறட்டும் பெண்ணே கதி ஏறட்டும் ஏறட்டும் பெண்ணே. வாசி ஓடட்டும் ஓடட்டும் பெண்ணே மோட்சம் வாய்க்கட்டும் வாய்க்கட்டும் பெண்ணே. கண் கெட்ட பின்னே கண் கெட்ட பின்னே சூரிய வணக்கம் கூடாது கூடாது பெண்ணே. சீத்தை வித்தையின் மோட்சத்தின் விளக்கு நீ பாடு பெண்ணே. அனைவருக்கும் நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இதுவரைக்கும் யோகங்கள் பத்தி நம்ம குருஜி எதுவுமே சொல்லல. நம்ம சிஷ்யனுக்கு என்ன டவுட்னா, அந்த உலகத்துல யோகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சாஸ்திரங்கள்ல யோகங்கள் பத்தி சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஜனங்களும் அது அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம குரு ஒன்னும் சொல்லலையே, சரி குரு கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது குரு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சரி யோகங்கள்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தா கர்மயோகம், ஹடயோகம், ராஜயோகம், அஷ்டாங்க யோகம், இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கு. சரி, யோகம்னா என்ன? யோகம்னா சேர்க்கை. எதை சேர்க்கணும்? நம்ம ஜீவன் இருக்காங்க இல்லையா, ஜீவனையும் அந்த ஈஸ்வரனையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் யோகம், சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது எத்தனை ஜீவன் இங்க இருக்கு, எத்தனை ஈஸ்வரன் இருக்கு,
ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கு. நம்ம 6வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த உலகத்துல காணப்படுகின்ற எல்லா ஜீவராசிகள்ல இருக்கிறதும் ஒரே ஒரு ஜீவன் தான். அந்த ஜீவனை அந்த ஒரே ஒரு ஈஸ்வரனை கூட போய் சேர்க்கறதுக்கு தான் இவ்ளோ யோகங்கள் இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்திருக்கோம். மனம், மனதுதான் விஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப மனதோடைய ஸ்தானம் எது? உற்பத்தி ஸ்தானம் எது? புருவ மத்தியம். அப்ப அந்த புருவ மத்தியத்துல இருந்து சலனப்பட்டு வெளியில மனம் போகாம அதோட உற்பத்தி ஸ்தானத்திலேயே அசையாம நிறுத்துறதுக்கு பேருதான் இந்த ராஜயோகம்னு சொல்லப்படுது. மனம் வெளியில போனாதான சிக்கல். வெளியிலே போகாம அது எங்க இருந்து உற்பத்தி ஆகுதோ அங்கவே நிலை நிறுத்தணும். சோ இதுதான் ராஜயோகம். அதுக்கப்புறம் இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னா நமக்கு 8 குணங்கள் இருக்கு. இந்த குணங்களை வச்சுதான் நம்ம எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த குணம் எல்லாம் இருக்கிறதாலதான் எல்லா செயல்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை. அப்ப இந்த 8 குணங்களையும் வரவே விடாம பாத்துக்கணும். அது என்ன குணம்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். மாச்சரியம்னு சொல்லக்கூடியது விரோதம், டம்பம், அசூயை. அசூயைனா பொறாமை. இது எல்லாமே எங்க இருந்து வருது? நம்ம மனசுல இருந்துதான் வருது. இது எங்க இருந்து உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு உற்பத்தி ஆக விடாம இந்த 8 குணங்களும் உண்டாகாம பாத்துக்கிறதுக்கு பேருதான் அஷ்டாங்க யோகம். அப்ப இங்க ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கு. அந்த ஜீவன் நமக்கு கதாகதம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜீவசக்தியான வாயுவா கதாகதம் செஞ்சுட்டு இருக்கு. அதுதான் ஜீவன். நமக்கு மேல இருக்கக்கூடியது அந்த ஈஸ்வரன். இந்த ஜீவனை கதாகதம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவனை மேல இருக்க ஈஸ்வரனோட போய் ஐக்கியப்படுத்துறதுதான் இந்த யோகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்ப ஏன் நமக்கு ஈஸ்வரன் ஜீவன் அப்படின்னு 2 விஷயமா இங்க தெரியுது அப்படின்னு பார்த்தா, மனம் இருக்கு இல்லையா? அந்த மனதுல இருந்து அகங்காரம் உண்டாகுது. அந்த அகங்காரத்தாலதான் நமக்கு ஜீவன் ஈஸ்வரன் 2 நிலைமையா தோணுது. சோ இதை எப்படி பாக்குறதுன்னா, ஒரு தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு கோல், ஒரு குச்சி எடுத்து அந்த தண்ணியில விட்டுட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த தண்ணி 2ஆ பிரிஞ்சு போற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு தெரியும். ஆனா அங்க உண்மையாவே தண்ணி 2ஆ பிரிஞ்சு போகுதா அப்படின்னா இல்ல. தண்ணி ஒரே தண்ணி தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. அந்த கோலை அங்க வச்சதால நமக்கு 2 விஷயமா தெரியுது. அப்ப அந்த கோலை தான் அகங்காரம்னு சொல்றாங்க.
அந்த அகங்காரமான கோலை தண்ணிக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணி பிளவுபட்டு போற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது இல்லையா? அப்ப அந்த கோலை எடுத்துட்டேன்னா அந்த இடத்துல ஒரே விதமா தான் தண்ணி போக போகுது. சோ நமக்கு அந்த அகங்காரம் இருக்கிறதாலதான் ஜீவன் வேறையும் ஈஸ்வரன் வேறையும் ரெண்டா தெரியுது. சோ அந்த அகங்காரம் இல்லாம போயிடுச்சுன்னா அந்த ஈஸ்வரனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த முடிச்சு போட்டுக்கிட்டே வரும். இந்த சாக்கு அரிசி பையில எல்லாம் பார்த்திருப்போம். லாஸ்டா இருக்க ஒரு முடிச்சு எடுத்து விட்டுட்டு இழுத்துனா எல்லா முடிச்சும் கழண்டு போயிரும். சோ அதே மாதிரிதான் இந்த அகங்காரமான முடிச்ச ஒரே ஒரு முடிச்சு அவிழ்த்துட்டுனா இங்க எல்லாமே ஒன்னாயிரும். ஜீவன் தனி ஈஸ்வரன் தனி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரே நிலைமைதான். இந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்துறதுக்கு தான் இத்தனை யோகங்கள் பேர்கள் சொல்லப்படுது. இது ஏன் இத்தனை பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இத நமக்கு சொல்லி கொடுத்த ஆச்சாரியர்கள் காரண நிமித்தமாக அவங்கவுங்கள ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டாங்க. சோ இதுதான் வந்து இந்த யோகங்களுடைய நிலைமை. இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா, இப்ப இந்த பட்டினத்தார் இருக்காரு, அவரு அவ்வளவு பெரிய செல்வந்தர். திடீர்னு ஒரு நாள் அந்த செல்வத்தை எல்லாம் திறந்துட்டு எதுவும் வேணாம் அப்படின்னு கையில திருவோட்டை தூக்கிட்டு தெருவுக்கு வந்துடுறாரு. சோ அப்ப இவ்வளவு பெரிய செல்வத்தை அவர் விட்டுட்டு வராருன்னா அப்ப ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும்ல, அதை விட பெரிய காரணம் இருக்கும்ல அதை விட்டுட்டு வர்றதுக்கு. அது சரி, இவர் மட்டும்தான் அப்படி விட்டாரா அப்படின்னு பார்த்தா புத்தர் பாருங்க, அவரு பெரிய ஒரு அரசர் இல்லையா? அவரும் பாருங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து மரத்தடியில உட்கார்ந்துகிட்டாரு. அப்ப ஏன் அவரு ஒரு ராஜ்யத்தை திறந்து வராரு? சோ எனக்கு இது ஒரு பெரிய சஸ்பெக்ட். மகாவீரரும் அந்த மாதிரிதான், பத்திரகிரியார் அரசர். அப்ப இவங்க 4 பேருமே பாருங்க, நமக்கு இது போற நிறைய பேர் தெரியாதவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன விஷயம்? அப்ப இவ்வளவு பெரிய செல்வத்தையோ ஒரு அரசாட்சியோ ஒரு இதையோ விட்டுட்டு வரணும்னா அப்ப அதெல்லாம் விட பெரிய விஷயம் அவங்க உணர்ந்திருப்பாங்க இல்லையா? அதனாலதானே அவங்களால விட்டுட்டு வர முடியுது அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த ஏற்கனவே நான் ஒரு கொட்டேஷன் கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஐ திங்க் இது வந்து அப்துல் கலாம் ஐயா சொன்னது அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகத்துல இருக்கு. சோ அதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். பிறப்பு வேணா தரித்திரமா இருக்கலாம், ஆனா இறக்கும் போது அது சரித்திரமா மாறணும். அப்படி மாறல, நாம பிறக்கும் போதும் தரித்திரமா தான் பிறந்திருக்கோம், இறக்கும் போதும் தரித்திரமா தான் இறக்குறோம் அப்படின்னா அப்ப நாம அந்த இடத்துல எந்த வித முயற்சியோ பண்ணல, ரொம்ப சுபேரித்தனமா தான் வாழ்ந்திருக்கோம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே செல்வந்தர்களா வாழக்கூடிய எல்லா வளங்களும் கொட்டி கிடக்குது. ஆனா அதை நம்ம பயன்படுத்தவே இல்லை. அப்படிதான் நம்ம பிறக்கக்குள்ளேயும் தரித்திரமா இறக்கக்குள்ளேயும் தரித்திரமா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதை நாம இப்ப எந்த வகையில பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நாம பிறக்கும் போது எல்லாருமே ஒரு குழந்தையாதான் பிறந்திருக்கோம் அப்பா அம்மாவுக்கு. அது வேற வழியே கிடையாது, அது நாம டிசைட் பண்ணல, வந்தாச்சு பிறந்தாச்சு. ஆனா வித்தியார்த்திகளான நமக்கு இறப்பு யாரு கையில இருக்கு? நம்ம கையில தானே இருக்கு. நாம சாகணுமா வேணாமா அப்படின்றத நாம தானே டிசைட் பண்ணணும். நாம சாகாத இருக்கிறதுக்கு உண்டான ஒரு கலையும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப நான் செத்துதான் போவேன் அப்படின்னு போனா அது யாரோட தப்பு? முயற்சியே பண்ணல, எதுவுமே செய்யல அப்படின்னா நமக்கும் அந்த நிலைமை தானே. அப்ப பிறப்பு வேணா எப்படி வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ ஒரு விஷயமா இருக்கட்டும், எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம், அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரு கடைசி காலம் வரும் பொழுது நாமளும் செத்து போக கூடாது, நாமளும் அந்த உயர்ந்த நிலைய அடையணும். அதுக்காக நமக்கு ஒரு விஷயம் கத்துக் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை சதா சர்வ காலமும் பிராக்டிஸ் பண்ணி நாம நம்மளுடைய அந்த கடைசி காலத்தை தரித்திரமா ஆக்கக்கூடாது, சரித்திரமா ஆக்கணும்னு கேட்டுக்கிட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். எனக்கு முன்னால் பேசிய சௌந்தர்யா அவர்கள் ஒரு கருத்தை அழகாக அழுத்தமாக சொன்னார்கள். அந்த கருத்தை இங்கே பதிவு செய்தார்கள். என்னவென்றால், எது முக்கியம், நம் வாழ்க்கையில் எது முக்கியம் என்று தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவது அதைவிட முக்கியம். புத்தர் முதலான மகான்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், எப்படி வழிகாட்டியிருக்கிறார்கள், எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், உதாரணமாக அனுபவஸ்தர்களாக என்று எடுத்து சொன்னார்கள்.
இன்னொரு முக்கியமான கருத்தும் சொன்னார்கள். யோகங்கள் பலவாயினும் எல்லாம் ஒன்றே என்றார்கள். கர்மயோகம், ஹடயோகம், ராஜயோகம், அஷ்டாங்க யோகம் என்று பெயர்கள் பலவாக இருந்தாலும் அவையெல்லாம் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல என்று சொன்னார்கள். அது ஏன் வேறு வேறு என்று குழம்ப வேண்டும், அங்கெங்கும் அலைய வேண்டும், ஜீவசக்தியான வாயுவை விரயம் செய்ய வேண்டும் என்பது கருத்து. இப்படி சொல்லும் பொழுது இங்கே ஒரு கேள்வி வரலாம். பல பெயர்கள் எனும்போது அது எப்படி ஒன்றாக இருக்கும்? நாம் அனுபவத்திலே பார்க்கிறோம். அனுபவத்தில் பார்ப்பதை வைத்து, தெரிந்ததை வைத்து தெரியாததை புரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு வகையில் நம் அனுபவத்தில் பார்ப்பதும் அதுதான். ஒரு பொருளுக்கு பல பெயர்கள். எனக்கே அந்த அனுபவம் உண்டு. கடந்த பொங்கலுக்கு கடைக்கு சென்றேன் நான் துணி வாங்க. 4 முழம் வெள்ளை துணி கேட்டேன். இந்த வித்தியார்த்தி என்பதால் கரை இல்லாமல் தைக்காமல். கடைக்கு வெளியே வந்து நின்றபோது மார்கழி மாத குளிர் காதை அடைக்கிறது என்பதால் காதுடன் சேர்த்து தலைக்கு சுற்றி கொண்டேன். ஒரு நண்பர் வந்தார். அந்த துணியை பார்த்து தலைப்பாகை நன்றாக இருக்கிறது என்றார். சந்தோஷம். துணி என்ற பெயர் தலைப்பாகையாக மாறிவிட்டது. தலையில் சுற்றி கொண்டு நின்றால் அவ்வளவு மரியாதையாக இருக்காதே என்று தோளில் போட்டுக்கொண்டேன். இன்னொரு நண்பர் வந்தார். உங்களுக்கு துண்டு நன்றாக இருக்கிறது என்றார். சந்தோஷம். தலைப்பாகை துண்டாக மாறியது. தோளில் போட்டுக்கொண்டாலும் மரியாதையாக இருக்காதே என்று அந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டேன். கோவிலுக்கு செல்லும்போது கட்டிக்கொள்வார்களே ஒட்டியானம் போல. ஒரு நண்பர் வந்தார். உங்களுக்கு இடைக்கச்சை நன்றாக இருக்கிறது என்றார். துண்டு இப்போது இடைக்கச்சையாக மாறிவிட்டது. எதற்கு வம்பு என்று கால்களும் குளிரத்தானே செய்கிறது என்று கால்கள் மறைக்க கட்டிக்கொண்டேன். ஒரு நண்பர் வந்தார். உங்களுக்கு வேஷ்டி நன்றாக இருக்கிறது, இடைக்கச்சை இப்பொழுது வேஷ்டியாக மாறிவிட்டது. ஆக ஒரு பொருள் வாங்கின பில்லில் இருப்பது துணி என்று 4 முழம் என்று 5 பெயர்கள் வந்துவிட்டன. வீட்டுக்கு வந்து மனைவியிடம் இந்த விஷயத்தை சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், 5 பெயர் மட்டுமல்ல, 6வது பெயர் ஒன்றும் இருக்கிறது என்றார்கள். தலையிலிருந்து துணி இறங்கி 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 வந்து விட்டது போதாதா, இன்னொரு பெயரும் வேண்டுமா என்று கேட்டேன். இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். எப்படியும் இந்த துணியை சில மாதங்கள் கழித்து என்னிடம் கொடுக்கத்தான் போகிறீர்கள். அடுப்பில் இருந்து சூடான பாத்திரத்தை இறக்கி வைப்பதற்காக அதை பயன்படுத்தத்தான் போகிறேன். அப்போது இதன் பெயர் கரித்துணி ஆகிவிடும், அந்த பெயர் பெற்றுவிடும் என்றார்கள். ஆக கடையில் வாங்கியது பொருள் 1, பெயர்கள் 6. அது ஏன்? பாஷை வித்தியாசம். அதன் தன்மைக்கேற்ப, பயன்பாட்டிற்கு ஏற்ப பாஷை வித்தியாசம். அதே போலத்தான் சௌந்தர்யா அவர்களும் சொன்னது யோகங்கள் பற்றி. கர்மயோகங்கள் என்றும், அடயோகம் என்றும், ராஜயோகம் என்றும், அஷ்டாங்க யோகம் என்றும் யோகங்கள் பல பெயரால் சொன்னாலும் அவையெல்லாம் ஒன்றுதான். அந்த யோகங்களில் இல்லை பேதம். சொல்வது சித்த வேதம். ஞானபிதா அப்பா சொல்கிறார், யோகம் என்பதே அகங்காரத்தின் அழிவு என்ற அர்த்தம். யோகம் என்பது ஜீவன் உற்பத்தி ஸ்தானத்தில் அடங்குவது என்ற அர்த்தம். யோகம் என்பது ஜீவன் பிரம்மரந்திரத்தில் சேருவது என்ற அர்த்தம். யோகம் என்பது ஜீவசக்தியான வாயு தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஆகாசமான பிரம்மரந்திரத்தில் உள்ளுக்குள் அடங்கி இருக்கும் தன்மை என்ற அர்த்தம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமானால் யோகம் என்பது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் என்ற அர்த்தம். ஜீவன் ஈஸ்வரனாக மாறுவது. அந்த ஒன்று இருந்தால்தான் நாம் முன்னேற முடியும். அதற்காகத்தான் சித்தவேதம் முழுவதும் அங்கங்கே கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே கருத்துதான், ஜீவேஸ்வர ஐக்கியம் என்ற ஒரு கருத்துதான் இங்கேயும் இந்த அத்தியாயத்திலும் யோகங்கள் என்ற தலைப்பில் நாம் தெரிந்து கொள்ளும் ஒரு யோகத்தை பெற்றிருக்கிறோம். இந்த யோகக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சுருக்கமாக. அப்பொழுது அதன் உண்மை விளங்கும்.
எல்லாமே ஒன்றுதான் என்ற தத்துவார்த்தமும் புரியும். முதலில் கர்மயோகம். கர்மம் என்பது ஒரு பொருள் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஜீவசக்தியான வாயு என்று 8வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அந்த ஜீவசக்தியான வாயு அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஆகாசமான பிரம்மரந்திரத்தில் சேர்வதுதான் கர்ம யோகம். ஜீவசக்தியான வாயு ஆகாசமான பிரம்மரந்திரத்தில் சேர்வதுதான் கர்மயோகம். ஒரு மனிதனுக்கு கர்மம் என்ற பொருள் தெரிந்துவிட்டால் பிணம். யோகம் என்றால் ஏற்கனவே தெரியும் நமக்கு, சேர்க்கை என்ற அர்த்தம். சேர்வது, இரண்டை ஒன்று சேர்ப்பதுதான் யோகம். இந்த வகையில் கர்மமாய் இருக்கக்கூடிய வாயுவை, அதாவது பிராணனை அபானனாக மாற்றி வெளியே சென்று கொண்டிருக்கிறதே, அப்படி செல்ல விடாமல் உள்ளேயே சிரசிலேயே நிலைநிறுத்தும் போது அது ஈஸ்வரனாகி விடுகிறது. அதற்கு பெயர்தான் த நேம் ஃபார் தட் ப்ராசஸ் இஸ் கர்மயோகம். உலகத்துல எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் இந்த கர்மமாய் இருக்கக்கூடிய வாயு பிராணன் இல்லை என்றால் நமக்கு செய்ய முடியுமா? அதனால் அந்த ராஜா என்ற அந்த விஷ்ணு, அந்த மனம், அந்த மனதை அங்கே சேர்க்க வேண்டும். எதில் சேர்க்க வேண்டும்? சுவாசம் மூக்கினுடைய இடத்தில் ஓடும் பொழுது அதற்கு வாயு என்று பெயர். அந்த வாயுவுக்கு மனம் என்று பெயர். அந்த மனம்தான் விஷ்ணு. அந்த விஷ்ணு தன்னுடைய பிராணனில் சென்று சேர வேண்டும். இங்கு வெளியே சென்று கொண்டிருக்கும் மனதை அப்படியே போக விடாமல் உள்ளே இருக்கிற பிராணனோடு சேர வேண்டும். அது கர்மயோகம். எனவே மனதை அடக்கி அங்கெங்கு அலைபாயாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை இங்கு ஏற்படுகிறது. 2வது ஹடயோகம். ஹ என்றால் அந்த எழுத்திற்கு என்ன அர்த்தம்? பிரகிருதி, மாயை, இயற்கை என்ற அர்த்தம். ட என்றால் அடக்குதல். வெளியே சென்று கொண்டிருக்கிற மனதை உள்ளே அடக்குதல் ஹடயோகம். இப்பொழுது இதைத்தானே கர்மயோகத்திலும் பார்த்தோம். அதைத்தான் எல்லாம் ஒன்று என்று சொல்லுவது. வெளியே சென்று கொண்டிருக்கிற மனதை உள்ளே அடக்குதல் ஹடயோகம் ஆகும். இப்பொழுது நம்முடைய இயற்கையான சுவாசம் மனமாக மாறி வெளியே சென்று கொண்டிருக்கிறது. இயற்கையில் நாம் இருப்பதால் அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை ட என்ற அடக்குதல் வேண்டும். அந்த பிரகிருதியான சூரியனாய் இருக்கிற பிராணனுடைய கிரணம் வெளியில் வியாபித்திருக்கின்ற சக்தி சந்திரன் ஆகும். அதை பிராணாபானன் என்று சொல்வார்கள். அபானனாக இருக்கிறது சந்திரன் ஆகிய மனம். அதில் பிராணனாய் இருக்கிற சூரியனும் அபானனாய் இருக்கிற சந்திரனும் ஐக்கியமாவது ஹடயோகம். இதுவும் ஈஸ்வரனும் மனமும் சேர்வதுதானே? அதே பொருள்தான். வெளியில் காணும் சூரியனும் சந்திரனும் சேர்வது அல்ல. பலாத்காரமான யோகம் என்று சொல்லி விடுவார்கள். ஹட என்பதை அப்படி அல்ல. சூரியனும் சந்திரனும் உள்ளில் நடக்கும் உள் வழி பயணம் அது. எனவே அதை நாம் புரிந்து கொண்டு பிராணனும் அபானனும் சேர்வதுதான் என்பதுதான் சரியான புரிதலாக இருக்க வேண்டும். இதே கருத்தை தான் 3வதாக சொல்லப்பட்ட அந்த ராஜயோகமும் சொல்லப்படுவது. மனம் உருவ மத்தியில் அசையாமல் இருப்பதுதான் ராஜயோகம். அதுதான் அதே விஷயம்தான் இங்கே இருக்கிறது. பொழுது மனம் என்பது ரஜகுணம். எனவே அதை ராஜயோகம் என்று சொல்லிவிட்டார்கள். மனதை பற்றி 9வது அத்தியாயத்திலே ஞானபிதா அப்பா சொல்லியிருப்பார். மனம் ரஜோகுணமாய் இருக்கிற விஷ்ணு சுக்கிலம். அந்த மனம் உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற விஸ்வம்பரன் ஆகும், காப்பவன் ஆகும். விஸ்வம் என்றால் உலகம். இந்த உலகம் மனதாகிய விஷ்ணு இல்லையேல் உண்டாகிறது இல்லைதானே? எனவேதான் தூங்கும்போது மனம் இல்லை, உலகமும் இல்லை. இந்த மனம் புருவ மத்தியில் அசையாமல் இருப்பது அது ராஜயோகம். அதுதான் கர்மயோகம். இதற்கு முன்னால் சொன்ன அந்த ஹடயோகம், ராஜயோகம் எல்லாம் ஒரே பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். 4வது சொல்ல போனால் அஷ்டாங்க யோகம். 8 கெட்ட குணங்கள். அஷ்டம் என்றால் 8. அந்த அஷ்டம் இருந்தால் வாழ்க்கை கஷ்டம். அது என்ன? நம்ம வாழ்க்கையை கஷ்டமாக்கி கொண்டிருக்கும் அந்த அஷ்டம் விஷயங்கள் என்ன? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம்,
மாச்சரியம், டம்பம், அசூயை. எட்டாச்சா? இதை விட பேர்டு வேர்ட்ஸ் இன்னும் தேடினா கிடைக்கவே கிடைக்காது. இதுல தான் வரும். இந்த 8 கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் வரும். காமம் என்பது நமக்கு தெரியும். உடனே காமம் என்பது உடலும் உடலும் சேர்வது என்று நினைத்து விடுவோம். தவறு. அது மட்டுமல்ல. உண்மைதான், அது மட்டுமல்ல. காமத்தில் உள்ளிருப்பது காதல். இங்கு காதலை பற்றி பேசவில்லை. அது வேண்டும் குழந்தை பிறப்பதற்கு என்று ஞானபிதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இங்கே அது மட்டுமல்ல. எதனுடனும் அதிக பற்று வைத்திருந்தால் அது காமம். காப்பி குடிக்காவிட்டால் வாழ முடியாதென்றால் காப்பி மேல் காமம். அதீத பற்று வைத்திருந்தால் அந்த பொருள் மேல் காமம். அப்படித்தான் காமம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். குரோதம், கோபம் சொல்ல வேண்டாம். அடுத்தவர்கள் செய்த தவறுக்காக தன்னைத்தானே தண்டித்து தனக்குத்தானே பிபி சுகர் ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு செயல்பாடுதான் குரோதம். லோபம், எல்லா கெடுதல் விவகாரங்களும் தீய எண்ணங்களும் தீய செயல்களும் இந்த கம்பார்ட்மெண்டில் போட்டு விடலாம். மோகம், தீராத மோகம். மோகித்தது மட்டுமே மோகனமாய் தெரியும். வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலை அங்கே இருக்கும். அடுத்தது பார்க்கும் பொழுது மதம். ரிலிஜன் அல்ல, ஆணவம், ஏராளம், தாராளம் இருந்தால் பிடிவாதம். அது இருந்தால் அதுதான் மதம் பிடித்தது என்று சொல்வார்கள். அந்த மதம் பிடித்தவர்களுக்கு சொல் புத்தியும் இல்லாமல் சுய புத்தியும் இல்லாமல் தன்னிலை அறியாது பிடிவாதமாய் அலைவது அந்த மதம் பிடித்தது என்பார்கள். அடுத்தது மாச்சரியம், விரோதம். மாச்சரியம் என்றால் விரோதம். அதாவது யாருடனும் விரோதம் தான். யார்கிட்டையும் சண்டை தெருவில் இவனை யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அது விரோதம். அடுத்தது டம்பம், தற்பெருமை, பெருமைப்பட்டு டம்பம் அடித்துக் கொள்வது என்று சொல்வது. என் அழகு என்ன, என் அறிவு என்ன, என் அந்தஸ்து என்ன, நான் யாரு, இதுதான் டம்பம். தன்னைத்தானே ஒரு உயர்வான தவறான எண்ணம். எட்டாவது அசூயை, பொறாமை. எப்ப பார்த்தாலும் பொறாமைப்பட்டு இருக்கிறது. அவன் அவ்வளவு படித்திருக்கிறானே, நான் படிக்கவில்லையே. அவன் அவ்வளவு வேலை பார்க்கிறானே, அவ்வளவு பெரிய வேலை, நான் பார்க்கவில்லையே. இருப்பதை கொண்டு திருப்தி அடையாமல் அசூயை, பொறாமையுடனே இருப்பது. அவன் அவ்வளவு வசதியாக இருக்கிறானே, நான் இல்லையே. அவன் கார் வாங்கி விட்டானே, நான் இன்னும் கால் நடையாக போய் கொண்டே இருக்கிறேனே. கம்பேரிசன், பார்த்து பார்த்து மனம் புழுங்கி வாழ்வது. அந்த 8 விஷயங்களையும் மணி போல் கோர்ப்பதுதான் அகங்காரம். அந்த நூலை எடுத்து விட்டால் அந்த மணிகளெல்லாம் உதிர்ந்து விழுந்து விடும். அந்த அகங்காரம் என்ற நூலை எடுத்து விட்டால் அந்த 8 விஷயங்களை இல்லாத ஒரு நிலை கிடைக்கும். அந்த நிலைதான் நமக்கு ஜீவேஸ்வர ஐக்கியம் தருகிற ஒரு நிலை. இந்த 8 நிலைமைகளும் அவற்றின் உற்பத்தி ஸ்தானமாகிய பிரகிருதியிலேயே, இயற்கையிலேயே லயித்து அந்நியத்துவம் இல்லாமல், அதாவது வேறிட்டு இல்லாமல் தானாய் தீருகிறது. அது இந்த அஷ்டாங்க யோகம். எவர் ஒருவர் இந்த 8 மோசமான குணங்களை விட்டவராக இருக்கிறாரோ அவர் அஷ்டாங்க யோகி. உலக வழக்கில் ஈஸ்வரன் என்பது இமயமலையில் ஒருத்தர் இருப்பார், பரம்பொருள். ஜீவன் என்பது நரன், பூமியில் அலைவான் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாடகங்களிலும் சினிமாக்களிலும் இப்படித்தான் காண்பிப்பார்கள். தவறான புரிதல். இமயமல்ல, இமயங்களுக்கு மையம். அங்கு இருப்பவர்தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனே ஜீவனாக இருக்கிறது. ஈஸ்வரனும் ஜீவனும் பிரிந்து காண்பிப்பது அகங்காரம், மாயத் தோற்றம், அகங்காரத்தால் வந்த நிலை. உதாரணமாக, ஓடும் நீரிலே ஒரு குச்சியை வைத்தால் இருபுறமும் தண்ணீர் பிரிந்து செல்வதாக தோன்றும். ஆனால் உண்மையில் அது பிரியவில்லை. அந்த குச்சிதான் அகங்காரம். அந்த அகங்காரம் என்ற குச்சியை எடுத்து விட்டால் அந்த நீரில் பிரிவு இருக்காது, ஒன்றாக சேர்ந்துவிடும். அந்த அகங்காரம் இல்லாத நிலையில்தான் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றாக இருக்க முடியும். எனவே அகங்காரம் என்ற குச்சியை வைத்துக் கொண்டிருக்கும் வரை அங்கு ஜீவேஸ்வர ஐக்கியம் இல்லை என்பதை நாம் எளிதில் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளலாம். குச்சி எடுத்தால்தான் அந்த 2 பிரிவது போன்ற நிலை இருக்காது, ஒன்றாக இருக்கும். எனவே ஜீவனும் ஈஸ்வரனும் சேர வேண்டும், ஜீவன் ஈஸ்வரனாக மாற வேண்டும், இரண்டும் ஐக்கியமாக வேண்டும் என்றால் குச்சி இருக்கும் காலம் வரை, அகங்காரம் என்ற குச்சி இருக்கும் காலம் வரை நடக்காது நடக்காது என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த நிலையை அடைவதற்கு, மோட்சம் பெறுவதற்கு உண்டான யோகங்கள்
4 ஆனாலும் அது ஒன்றுதான் என்பதை புரிந்து கொண்டு, ஏன் அப்படி இருந்தது என்றால், ஆச்சாரியர்கள் பல பெயர்களை சொன்னது ஒரு யோகம்தான் என்றாலும், அந்த ஒரு யோகம்தான் இருக்கிறதே தவிர பல யோகங்கள் கிடையாது என்று சொன்னாலும், அவரவர்கள் தன்மைக்கேற்ப, செயலுக்கேற்ப, காலத்திற்கேற்ப, பாஷைக்கு ஏற்ப அப்படி பெயர் வேறு வேறு ஆகிவிட்டது. அந்த யோகத்தை, ஒரே யோகம், அந்த ஒரே யோகத்தை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? அகங்காரத்தை விட வேண்டும். அந்த அகங்காரத்தை விடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது சக்தி வெளியினுள் வியாபித்து சலித்து பிரமித்துக் கொண்டிருக்கிறதல்லவா, அதை வெளியே சலிக்காமல் தன்னில் தானே அங்கே சேர்க்க வைத்து, தன்னில் தானே லயிக்க வைத்து அந்த நிலையை நாம் செய்தால் அதுதான் அந்த யோகம். அதனால் வெளியில் வியாபித்து சலித்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய சக்தி எப்பொழுது வெளியில் சலிக்காமல் தன்னில் தானே லயிக்கிறதோ அதுவே யோகமாகிறது. அந்த யோகங்கள் நமக்கு சொல்லித்தரும் விஷயம் என்ன? நம்மிலிருந்து ஜீவசக்தியான வாயு வெளியேறுவதால் நம்மை நாம் அறியாமல் போய்கொண்டிருக்கிறோம். கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொப்பனத்தில் அது முக்கியம், இது முக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையே சொப்பனமாகிவிட்டது. அப்படியானால் அதில் எதுதான் முக்கியம் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். நம் முழு கவனமும் எங்கே வியாபிக்கிறதோ அது மேலேயே போய்விடுகிறது. நம் கவனம் எங்கேயோ அந்த கவனம் மேலேயே நம்முடைய முழு உலகமும் அதன் மேல் அமைந்து விடுகிறது. நம்மை கவனிக்க வேண்டுமானால் அந்த நம்மிலிருந்து வெளியே வியாபிக்கக்கூடிய தன்மை நம்மிலேயே அடங்கி இருந்தால்தான் முடியும். இதையும் நாம் உணர வேண்டும். எனவே வெளி விஷயங்களை கவனித்துக் கொண்டே இருந்தால் நம்மை கவனிப்பது எப்படி? அப்போது நம்மிலிருந்து வெளியே வியாபிக்கக்கூடிய அந்த தன்மை நம்மிடமே அடங்கி இருப்பது எப்படி? அதுதான் வழி. அதற்கான பயிற்சி முறைதான் இந்த யோகங்கள் என்பது. அதற்காகத்தான் ஞானவிதா சிஷ்யர் கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டே வரும் அந்த பாதையில் ஒரு கீதையாக இந்த கருத்தையும் சொல்கிறார். யோகங்கள் என்ற விஷயத்தை. ஏனென்றால் கேட்ட கேள்வி என்ன? கரை சேர வேண்டும், மாயா சமுத்திரத்தில் கஷ்டப்படுகிறேன் என்று. அப்ப இங்கு யோகங்களை பற்றி ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது? என்ன அவசியம்? அதை பற்றி ஏன் சொல்கிறார் என்றால், அதற்கான பயிற்சி முறைதான் இந்த யோகம். இந்த யோகம் செய்யும்போது நமக்கு தானே முக்தி என்கிறோமே, அந்த மோட்சம் என்கிறோமே, அந்த உள்ளில் அடங்கிய நிலை என்று சொல்கிறோமே, அது கிடைக்கும். எனவே ஞானபிதா வெறுமனே சொல்லித் தரவில்லை, கற்பித்து காண்பித்து தருகிறார். அந்த பயிற்சி முறை இதுதான் என்று நமக்கு காண்பித்து தருகிறார். அப்ப வெளியில் வியாபிக்கக்கூடிய ஈஸ்வர சக்தி ஜீவசக்தியாக சலிக்காமல் இருந்தால் ஈஸ்வர சக்தியாகவே நம்முடைய இருக்கும் அல்லவா? அதுதான் முக்கியம். நிறைவாக சொல்ல வேண்டுமானால் அந்த ஜீவன் ஈஸ்வர நிலை அடைவதற்கு வியாபகத்தன்மை தடை செய்யும் முறைதான் இங்கே யோகம். அதனால் எல்லா யோகங்களும் ஒரே நிலைப்பாட்டைத்தான் சொல்கின்றன. ஈஸ்வரத்தன்மை அடைய, ஈஸ்வரனாய் மாற, சலித்து வெளியில் போகும் தன்மை தடுக்கவே இந்த யோகங்கள். ஜீவன் தனி, ஈஸ்வரன் தனி அல்ல. குணங்கள் மாறுவதால், சலனப்பட்டால் அந்த நிலைமை. எனவே ஜீவன் ஈஸ்வரனாக மாறுவதற்கே இந்த யோகம் நிலை என்று புரிந்து கொண்டு, அந்த யோகங்களில் உள்ள பேதங்கள் இல்லை என்று புரிந்து கொண்டு நாம் அந்த நிலையில் முன்னேற வேண்டும். நாம் எல்லோரும் இதுதான் யோகத்தின் நிலை. நன்றி. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். நாம் உலகவாசியாக இருந்துதான் இந்த சித்த வித்தை மார்க்கத்துல முதல் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம். காரணம், மாயா சமுத்திரத்தினுடைய அந்த நிலையை ஏதோ ஓரளவுக்கு நாம் புரிந்து வைத்திருப்பதால் தான். அதைவிட முக்கியம், நம்மளுடைய ஜீவனை காப்பாற்ற வேண்டியது இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்று முடிவு செய்துவிட்டுத்தான் இந்த பாதைக்கு நாம் வந்திருக்கின்றோம். இருப்பினும் அந்த உலகினுடைய அந்த இது நாள் வரை பழக்கப்பட்ட அந்த வாசனையினால அதிலிருந்து நாம் விடுபட முடியாமல்
மிக தீவிரமாக இந்த சித்தவித்தை மார்க்கத்துல பயணம் செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றோம். அதுக்குத்தான் ஞானபிதா ஒரு சாதாரண உலகவாசியாக இருந்து சித்தவித்தை இந்த மார்க்கத்துக்கு வருகிறவர்களுக்கு ஏற்படக்கூடிய இயல்பான சந்தேகங்கள் அவற்றுக்கெல்லாம் தெளிவுபடுத்தும் விதத்தில் தான் இந்த சித்த வேதம் என்பது நம்ம அமைந்து இருக்கின்றது. இதுலதான் முதல் அத்தியாயத்திலிருந்தே நமக்குள் ஏற்படக்கூடிய வெவ்வேறு வகையான வெவ்வேறு பரிணாமங்கள் ஏற்படக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில பக்தி யோகம் என்ற முறையில் இதுநாள் வரை நாம் வாழ்ந்து வந்த விதத்தில் ஏற்பட்ட மூட பழக்க வழக்கங்களையும் தவறான நம்பிக்கைகளையும் நம்மிருந்து விடுவிப்பதற்காகத்தான் ஞானபிதா உள்ளது உள்ளபடி நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இதுல முதல் அத்தியாயத்திலிருந்து இந்த மாதிரி பலவிதமான நம்மளுடைய முரண்பாடான கருத்துக்களிலிருந்து புரிதலிலிருந்து நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஒரு பாவ புண்ணியம் பற்றியும் நம்ம தவறாக நினைத்திருந்தோம், அதையும் தெளிவுபடுத்தி விட்டார். ஜீவனை காப்பாற்ற வேண்டியதுதான் உண்மையான புண்ணியம் என்பது. படைத்தல், காத்தல், அழித்தல், பஞ்சபூதங்கள் பற்றிய அறிவு, கூடவே ஜாக்கிரதை, சொப்பனம், சுழுத்தி, அப்போ கர்மம் என்பது ஜீவசக்தியான வாயு, அது பிரம்மாவை பற்றிய தவறான புரிதல், மாயா சமுத்திரத்தினுடைய நிலைகள், சுளதேகம், சூட்சும தேகம், காரண தேகம், இதை பற்றிய ஒரு தவறான புரிதல், நித்தியா நித்திய வஸ்து எது என்பதையும் புரிதல், எது உண்மையான நமக்குரிய அன்னம் என்பதை பற்றியும் திசைகளை பற்றியும், இப்படி பல விதத்துல நம்ம நடைமுறை வாழ்க்கையில் தினசரி எதிர்கொள்ளக்கூடிய பலவிதமான ஆன்மீக சிக்கல்களுக்குத்தான் ஞானபிதா தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு யோகங்கள் இதை பற்றித்தான் சீடன் கேட்கின்றார். இதை பற்றி இது வரைக்கும் நீங்க சொல்லலைங்களே, இதையும் பற்றி எனக்கு தெரிந்து கொள்ளுமாறு சொல்லுன்னு கேட்க சொல்லதான். உலகத்தில் எத்தனை வகையான யோகங்கள் இருக்கின்றன பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 4 யோகங்களை மட்டும் ஞானபிதா தெளிவுபடுத்துகிறார். உண்மையில எத்தனை விதமான யோகங்கள் இருந்தாலும் சரியது, அந்த யோகங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த மாயையான இந்த மனதினுடைய நிலையிலிருந்து அந்த ஜீவனை விடுவித்து அந்த ஜீவ ஈஸ்வரம் ஐக்கியமாவதற்காகத்தான் அது சொல்லக்கூடிய வழியாகத்தான் இருக்க வேண்டும். அதை தாண்டி மற்ற யோகங்கள் என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாது. காரணம் என்னவென்று பார்த்தால், ஒரு ஜோதிடரை கூட ஒருவர் பார்க்க செல்கிறார்கள், எனக்கு வீடு யோகம் இருக்கா, வண்டி வாகன வசதிகள் என்பது யோகம் இருக்கா, எனக்கு திருமண யோகம் இருக்கா, புத்திரஸ்தானம் யோகம் இருக்கா, இன்று பலவிதமான கேள்விகள். இதெல்லாம் தான் அவர்கள் யோகம் 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 என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இதெல்லாம் மாயையில் விளையக்கூடிய வஸ்துக்கள் தான். அந்த மாயையான வஸ்துக்களை அனுபவிக்க வேண்டும், அதிலேயே திளைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் கேட்கின்றார்கள். அவர் அதுவே தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற முறையில அதுதான் யோகம் என்று வெளி சுவாசம் உள்ள உலகவாசிகள் என்பது நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த மாயினுடைய யோகத்தை எல்லாம் அனுபவிப்பதற்கான, அது அனுபவிக்கு ஜீவன் என்பது ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அந்த ஜீவன் இல்லை என்றால் அதை அனுபவிக்க முடியுமா? அந்த மாயினுடைய யோகத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் ஜீவசக்தியான வாயு விரயத்தை நோக்கித்தான பயணம் செய்கிறது, அது இறைப்பை நோக்கித்தான அது பயணம் செய்கிறது. இந்த ஜீவனை இறப்பை நோக்கி பயணம் செய்யக்கூடிய யோகங்கள் எல்லாம் உண்மையான யோகமா? அதனுடைய அர்த்தம் அப்படிதான், அது உண்மையாக தான் இருக்குமா அப்படின்னு பார்க்க சொல்ல, உண்மையில அந்த ஜீவனை விரயம் செய்யாமல் அது எங்கிருந்து முதலில் ஆரம்பித்ததோ அங்கேயே போய் சேர்ப்பது தான். ஏன்னா அந்த வழியை மறந்து விட்டோம். என்ன மாயையிலுடைய யோகத்தின் மேல் நாம் பற்று கொண்டதால, அதிலிருந்து வெளிவர முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதால, மாயா சமுத்திரத்தில் திணறிக் கொண்டிருப்பதால
அததான் யோகம் என்று அஞ்ஞானத்தில் நாம் முடிவு செய்து விட்டோம். ஆனால் உண்மையான யோகம் என்பது எது? ஜீவனை அதனுடைய இடத்துக்கே திருப்பி அழைத்து செல்வது தானே உண்மையான யோகம். உண்மையான ஜீவனும் ஈஸ்வரனும் ஏன் நமக்கு இரண்டாக தெரிகின்றன? நமக்குள்ளது நான் எனும் அகங்காரம் இருப்பதால் தானே. அதனால் தானே மாயையில நம்ம மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஜீவனை, அந்த பிரிவினை எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அதனுடைய இயற்கையான இயல்பு, அதனுடைய தன்மை ஈஸ்வரன் தான் அது. அப்ப அதே தன்மையாக அது மாறுவது தான், உண்மையாக மாற்றுவது தான், அதுக்கான வழிமுறையைத்தான் உண்மையாக யோகமாகத்தான் இருக்க முடியும். அதை தாண்டி மற்ற எந்த யோகங்களாக இருந்தாலும் அது யோகம் அல்ல. எல்லாமே அந்த ஜீவனை அதோகதியாக்கி நஷ்டப்படுத்தி மரணத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடியதான் இருக்கும். அப்ப இந்த சித்த வித்தை மார்க்கத்தில் பயணித்த நமக்கு உண்மையான யோகத்தை தான் ஞானபிதா வழிகாட்டி இருக்கின்றார். அதுக்குதான் நமக்கு கதி, நிஷ்டை, இந்த பயிற்சி. இந்த சித்த வித்தை சரியான புரிதலோடு கூடவே கிரமங்களுடைய வாழ்க்கையோடு இந்த பயிற்சியினுடைய சொன்னது சொன்னபடி, உள்ளது உள்ளபடி அதை அப்படியே அதை முறையாக நாம் கடைபிடிக்கும் போதுதான் அந்த யோகத்தினுடைய உண்மையான அந்த யோகத்தினுடைய டார்கெட், அந்த இலக்கை, யோகத்தில் சொல்லப்பட்ட அந்த இலக்கை, ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாக கூடிய அந்த நிலையை நாம் பெற முடியும். அப்ப யோகங்கள் என்பது பல வகைப்பட்டு இருந்தாலும், பேரளவில் அது பல வகைப்பட்ட இருந்தாலும், அது அந்தந்த காலத்திற்கு தோன்றிய ஞானிகளாலும் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளை பொறுத்தும் அவர்கள் பேசிய மொழிகளை பொறுத்தும் அது சூழ்நிலைக்கு தக்கவாறு அது வெவ்வேறு பெயர்களாகத்தான் இருக்கின்றது. யோகங்கள் என்பது உண்மையான அதனுடைய நோக்கம். ஆனால் அதனுடைய நோக்கம் என்பது ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாக செய்வது தான் அது உண்மையான நோக்கமாக இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் யோகமாக இருக்க முடியாது. அப்படின்றதுதான் ஞானபிதா ஒரு 4 யோகங்களை எடுத்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். கர்மயோகம் ஏற்கனவே நம்ம 8ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம். கர்மம் என்பது எது? கர்மம் என்பது தொழில் அல்ல, அது ஒரு பொருள். கர்மயோகம் என்பது செயல். ஒரு செயலை செய், அதனுடைய பலனை எல்லாம் இறைவனிடம் ஒப்படைத்து விடு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. செய்ய வேண்டிய செயலை செய். அந்த மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படியா செய்யறோம்? ஏதோ ஒரு செயல் செய்தா அதுக்கு பலனை எதிர்பார்த்து கொண்டு தானே நாம இருக்கின்றோம். இந்த பயிற்சி பண்ணா மோட்சம் கிடைச்சிடும், இது ஒரு பலனை எதிர்பார்த்து கொண்டுதான் செய்கின்றோம். இது அப்படி கிடையாதது. நாம் செய்ய வேண்டியது செய்தால் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். பலனின் மேல் நாம் நோக்கம் இருக்கும் போது செய்ய வேண்டிய செயலை 100% உண்மையாக முழுமையாக செய்ய முடியாதது. அப்ப அந்த கர்மம் என்பது எது? நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாயு தான கர்மம். அது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பொருள். அந்த பொருளை அது நமக்குள்ளேயே வெளியில வியாபிக்க விடாமல் அது நிலை நிறுத்துவது தான் யோகமாக இருக்கும். அது வெளியில வியாபிச்சு உலகத்தில் மாயையில் சொல்லப்பட்ட அந்த யோகங்களை நாம் அனுபவிக்க விட்டோம் என்றால் என்ன ஆகும்? அந்த கர்மமாகிய அந்த ஜீவசக்தியான வாயு விரயமாகி அதோகதியாகி கடைசியில அந்த இறப்பு என்ற ஒரு நிலைக்குத்தான் அது அழைத்து செல்லும். அது நாம் கர்மம் என்பது தொழில் 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 என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் வரை அதை நாம் காப்பாற்ற முடியாதது.
அப்ப அந்த கர்மம் என்பது பொருள். அப்படி நாம் அனுபவத்தில் உண்மையாக அது உணரும் போது மட்டும்தான் அந்த ஜீவன் மேல உண்மையான ஒரு பக்தி விசுவாசம் என்பது இயல்பாகவே ஏற்படும். அன்பு என்பது நமக்குள்ள அது பொருளாக நினைக்கும் போது தான் அதை போற்றி பேணி காப்போம். அதை தொழிலாக நினைக்கும் பொழுது அதுவே அது விரயமாகதால அது நிச்சயமாக நமக்குள்ள ஒரு முழுமையான ஈடுபாடு வராதது. சும்மா இருப்பது தான் சுகம். சும்மா இருந்து சுகம் பெறும் காலம் எப்பொழுது? அந்த சும்மா இருத்தல் என்பது எது? அந்த கர்மமாகி அந்த பொருளை அசைய விடாமல் அது உற்பத்தியான இடத்திலேயே அதை நிலைநிறுத்துவது தான் உண்மையான கர்மயோகம். அதை விட்டு அந்த செயல்களால அந்த தொழிலால அதை விரயம் செய்வது என்பது உண்மையான கர்மயோகம் என்பது கிடையாதது. அது மரணத்தை நோக்கி தான் பயணம் செய்யக்கூடியது. ஜீவனை அது அகங்காரத்தோடு அது தொடர்பு கொள்ள வைக்கக்கூடிய நிலைதான் அது. அதை விட்டு கர்மமாகி அந்த பொருளை அது உற்பத்தியான இடத்திலே ஈஸ்வரனோடு ஐக்கியமாக செய்வது தான், அதற்கான வழிகாட்டுதல் தான், அதற்கான நடைமுறை செயல்படுத்துவது தான் உண்மையான கர்மயோகம். ஹட யோகம் இதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரகிருதி, இயற்கை, அதுதான் மாயை. அதுதான் வெளியில நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான ஆயு அது வெளியில போய் பிரகாசிக்கின்றது. அதன் மூலமாகத்தான் நாம் அறிகின்றோம். அந்த பிரகாசம் தான் மாயை. அது எதால வந்தது? அந்த பிரகிருத்தியான சூரியனா இருக்கின்ற அந்த பிராணனுடைய கிரணம். அதான் அது வெளியில வியாபிக்கிறதாலதான் அது வருது. அது அந்த மாதிரி வியாபிச்சனால என்ன ஆகுது? அது அபானனாக மாறிடுது. அந்த பிராணனை நமக்கு வெளியில காப்பாற்ற தெரியவில்லை. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை காப்பாற்ற தெரியவில்லை. அதைதான் அதை விரயமாக விடாமல் பிராணன அபானனையும் பிராணனாகிய சூரியனன், அபானன் என்பது சந்திரன். அப்ப அபானனா இருக்கின்ற அந்த சந்திரன் தான் மனன் சொல்றது. அந்த மனதாலதான் அந்த ஜீவசக்தியான வாயு என்பது மாயையால அது விரயமாகி கொண்டிருக்கிறது. அத ரெண்டுத்தையும், இந்த பிராணனையும் அபானையும் அதை விரயமாக்க செய்ய விடாமல் நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்தும் போதுதான் அந்த பிராணனை அசையாமல் நமக்குள்ள நிலையை நிறுத்தும் போதுதான் ஆகாசம் என்ற நிலைக்கு போய் அக்ஷரமாகின்றது. அந்த நிலையை சொல்லக்கூடியது தான் உண்மையான அடயோகம். 22 அத்தியாயத்திலேயே ஞானபிதா சொல்றது, வெவ்வேறு பரிணாமங்கள்ல வெவ்வேறு விதமாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகள் மூலமாக விரதங்கள் என்ற முறையிலையும் சரியுது, யோகங்கள் என்ற முறையிலும் சரியுது, முக்குணங்கள் என்ற முறையிலும் சரியுது, பலவிதமான விதத்துல ஜீவசக்தியான வாயு விரயம். அப்ப இதிலிருந்து நாம் தெளிவு ஒன்று பெற்றால் மட்டும்தான் சரியது. நம்மளுடைய ஜீவனை நமக்குள் காப்பாற்றிக் கொள்ள நிலைநிறுத்தக்கூடிய அந்த விழிப்பு நமக்குள்ள அது ஏற்படும். அது அதன் மூலமாகத்தான் ஒரு ஜாக்கிரதை நமக்குள்ள ஏற்படும். நம்ம உலகத்தினுடைய நாம் செய்ய வேண்டிய ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கெல்லாம் விட்டு அப்படியே சன்னியாசியாக நம்ம மாறக்கூடியதல்ல நம்மளுடைய மார்க்கம். அது உபஜீவனத்துக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்பையும் நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும். கூடவே இந்த ஜபத் வாழ்க்கையிலையும் தன்னிறைவு பெற வேண்டும். அப்போ உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட இந்த பொறுப்புகளை நாம் செயல்படுத்தும் போது நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாயு அது விரயமாக கூடாது. என்ன பலவிதமான இந்த மூட நம்பிக்கைகளால் தான் அது விரயமாகி கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் இந்த சித்தவேத புரிதல் என்பது நமக்குள்ள அது வேண்டும்.
அந்த புரிதலோடு நாம் செயல்படும் போதுதான் நம்மளுக்குள்ள அந்த ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள முடியும். எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு நம்ம அப்படியே தவம் பண்ண சொல்லல. நாம் இந்த உலகத்தில் தான் நாம் பிறந்திருக்கின்றோம். அப்ப அந்த உலகத்திற்கு அதன் மூலம் எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கின்றது. ஒரு சாப்பாடு வேணும்னா கூட ஒரு விவசாயினுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. போட்டுக்க துணி வேணும்னா கூட ஒரு நெசவாளனுடைய ஒத்துழைப்பு, வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. நாம் இருக்கும் இடம் வேண்டும் என்றாலும் பலருடைய உழைப்பால் தான் அந்த வீடு கட்டப்படுகிறது. அப்ப இந்த சமூகத்துக்கும் நாம் ஏற்று நாம் செய்ய வேண்டிய செயலும் இருக்கிறது. அப்படி செய்யும் போதுதான் நாம் இதுல மாயையில மாட்டக்கூடாதது. நம்ம ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் இந்த யோகங்கள் முறையில இந்த ஞானபிதா தெளிவுபடுத்துறாரு. ராஜயோகம். ராஜா என்பது யாரு? விஷ்ணு. அதுதானே நம்ம முன் அத்தியாயங்கள்ல பார்த்தோம். அது யார்? அது மனமாகிய விஷ்ணு. அந்த மனதின் மூலமாகத்தானே நம்ம வெளியில வியாபிக்க சொல்லோ. கேட்பது, காண்பது, அறிவது எல்லாத்திலையுமே சரி நம்மளுடைய மனதினுடைய பிரதிபலிப்பு என்று தெரியாமல் அதுதான் நிஜம் என்று, ஜீவனை நிஜம் இல்லை என்று மனதில் தோன்றக்கூடிய அந்த விகாரங்களைத்தான் நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அந்த மனம் வெளியில் மயங்கி அந்த போதைகளால் தான் ஏதோ மது அருந்துவதுதான் போதை, அப்படி என்றும் கிடையாதது. ஒருவருக்கு எதின் மேல் பற்று கொண்டாலும் தீவிரமாக அதுதான் அவர்களுடைய போதை. அவர்களை ஜீவனை மதிமயங்க செய்கிறது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு கார் மேல போதை இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு பணத்தின் மேல் ஒரு தீவிரமான பற்று, ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் மேல் ஒரு தீவிரமான பற்று, ஒவ்வொருத்தர் ஒரு தனிநபர் மேல ஒரு தீவிரமான பற்று, போதை. அதுவும் ஒரு விதத்தில் நம்மை அறியாமல் நம்மளுடைய ஜீவனை விரயமாக்கக்கூடிய அதுவும் ஒரு விதத்தில் போதை போல்தான். அதுக்குதான் ஞானபிதா இந்த வித்தை வாங்கும் பொழுதே சொல்லிவிட்டார். மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு செயலையும் செய்ய மாட்டோம். அது ஒரு உறுதிமொழி. ஆனால் அது சத்தியம் பண்ணி கொடுக்கல. ஏன்னா உலகத்தில் வாழ்ந்த உலகவாசியாக இருந்துத்தால் வித்தியார்த்தியாக ஆகியிருக்கின்றான். இந்த வித்தை பண்ணும் போது சித்த வித்தையும் நாம் சித்த வேதத்தையும் தெளிவான புரிதலோடு நாம் பயணம் செய்யும் போதும் கிரமங்கள் படி வாழும் பொழுதும் அவனே இயல்பாக புரிந்து கொள்வான். அவன் கொடுத்த வாக்கை அவன் சீக்கிரம் நிறைவேற்றுவான். அவனுடைய ஜீவன் மேல் எந்த அளவுக்கு தீவிரமான பக்தி விசுவாசம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு விரைவில் அவன் மனசாட்சிக்கு விரோதமாக அவன் நடக்க மாட்டான் என்ற ஒரு கணிப்பில் தான் ஞானபிதா அதை ஒரு உறுதிமொழியாக நமக்குடன் பெற்றிருக்கின்றார். அந்த விதத்தில் அந்த மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாத நிலைதான் அந்த மனம் அது உற்பத்தியான இடத்திலேயே புருவ மத்தியத்திலேயே அசைவில்லாமல் அது ஜீவனோடு ஐக்கியமாகி அதை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய செயல்தான் உண்மையான ராஜயோகமாக இருக்கும். அந்த மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உடலாலும் மனதாலும் கர்மத்தாலும் நாம் செயல்படும் போது மட்டும்தான் நமக்குள் அந்த ராஜயோகம் என்பது பூரணமாக வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. அந்த நிலைக்கு நாம் அழைத்து செல்லப்படுகின்றோம். அதுதான் உண்மையான ராஜயோகம். ஆனால் அந்த மனதானது 8 விதமான விகாரங்களினால் அடிப்படுகின்றது, அகப்பட்டு கொண்டு முடிக்கின்றது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், தம்பம், அசூவை.
காமம் என்ற ஒரு ஆசை, பற்றுதல், உலகத்தின் மீது உள்ள பற்றுதல், உலகத்தில் உள்ள பொருட்கள் மீதோ உலகத்தில் உள்ள பிற ஜீவன்கள் மேலோ இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு பற்றுதல், அதுதான் ஆசை. அது காமம், குரோதம். இந்த விருப்பு என்றால் அது காமம், வெறுப்பு என்றால் அது குரோதமாக மாறும். அந்த விருப்பு வெறுப்பு என்ற அந்த ராக துவேஷங்களுக்கு, அந்த வெறுப்பின் மேல் ஒரு பற்றுதல், அது குரோதமாக மாறுகிறது. லோபம் என்ற ஒரு பேராசை, தன்னுடைய தேவைக்கு மேல் அது பேராசை. லோகம் அதுதான், தேவை விட அதிகமாக வைத்துக் கொள்வது. அது வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு தேவைன்னா கூட அதை கொடுக்க மாட்டோம், அது நமக்கு நாமே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பேராசை, அளவுக்கு அதிகமாக பேராசை. அந்த பேராசையால் தான் நாம் கூட ஜப வாழ்க்கைக்கு தடைப்படுகிறது. ஜீவனத்துக்கு, உபஜீவனத்துக்கு, நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையை விட அதிகமாக வேண்டும் என்ற நமக்குள்ள ஒரு பேராசை, அதுவும் நமக்கு ஒரு தடையாக வருகிறது. மோகம், மோகித்து இருக்கிறதல், இது இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாதது. காதலிக்கிறோட சொல்லுவாங்க, இந்த பெண் இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாது, எதுதான் என் உயிர். மோகித்து இருக்கிறதல், அதுக்கு அந்த ஆடவன் இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாது, அப்படி இல்லைன்னா எனக்கு கார் இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாதது, இல்ல இந்த சினிமா பார்க்கலன்னா என்னால உயிரோட இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அது மோகித்து இருக்கிறதல். அதை தாண்டி வேற எதையும் நம்மளால சிந்திக்க விடாதது. அப்ப அது கிடைப்பதற்காக எந்த லெவல்ல ஒன்னால நான் இறங்குவேன். மதம், நான் எனும் அகங்காரம். ஒரு பதவி கிடைத்தால் அந்த பதவியை அந்த அகங்காரத்தால தவறாக பயன்படுத்துவது, அது கிடைப்பதற்காக பிற உயிர்களை இம்சை செய்து கொடுமைப்படுத்தி கொல்லவும் தயாராக இருப்போம். மதம் பிடித்து இருத்தல். மாச்சரிய பாகம் என்பது விரோதம். ஒன்றுக்கொன்று விரோதத்தன்மையை, இவன் உயர்ந்தவன் என்றும் இவன் தாழ்ந்தவன் என்றும் ஒருவருக்கொருவர் பகையை உண்டாக்குவது. இவன் பணக்காரன், இவன் ஏழை, நாமெல்லாம் மனிதர்கள், மற்ற ஜீவன்கள் எல்லாம் விலங்குகள், நமக்கும் கீழே, நமக்கும் அடிமை. ஒன்றுக்கொன்று விரோதத்தை உண்டு பண்ணும் அந்த மனப்பான்மை. நான் தான் சீனியர் வித்தியார்த்தி, இவன் நேற்று தான் வித்தை வாங்கினான், இவனுக்கு என்ன தெரியும். அந்த பகைமை உணர்வை அதை வேறுபடுத்துவதல், அதன் மூலமாக ஒரு விரோதத்தினுடைய ஒரு தன்மையை உருவாக்குதல் நம்ம மனதுக்குள்ளேயே. நான் தான் கிரமங்கள் விதியை எல்லாம் ஃபாலோ பண்றேன், மற்றவங்க யாருமே ஃபாலோ பண்றதில்லை. தனக்குள்ளேயே ஒரு விரோத மனப்பான்மை உண்டாக்கி கொள்ளுதல், மாச்சரிய பாவம். பொதுவா தெரியும், டம்பம் என்றால் எல்லாருக்குமே தெரியாதது, இல்லாததை இருப்பது போல் காட்டிக்கொள்வது. அது உண்மைத்தன்மைக்கு புறம்பாக மிகைப்படுத்தி காட்டிக்கொள்வது. அசுவை என்கின்ற ஒரு பொறாமை, நமக்கு கிடைக்கவில்லையே அடுத்தவனுக்கு கிடைத்து விட்டதே. அடுத்தவங்களை என்ன விஷயத்துல கம்பேர் பண்றது, பக்கத்து வீட்டு பையன் 100 மார்க் வாங்கிட்டான், நீ ஏன் வாங்கல, அவன் ஒண்ணுமே இல்ல, அவர் ரிச்சா தான் ஓட்டுறாரு, அவர் பையன் வாங்கிட்டான், நீ உனக்கு பல கோடி சொத்து இருதே, நீ 100 மார்க் வாங்கல, அவருக்கு திறமையே இல்லை, பல கோடி சம்பாதிச்சிட்டாரு, நீங்க திறமைசாலி, நீங்க ஒண்ணுமே இல்லையே. மாதிரி ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பொறாமை, அடுத்தவனுடைய நம்மிடம் இல்லாதது அவரிடம் இருக்கிறது என்ற ஒரு ஏக்கம், அதுவே ஒரு பொறாமையாக வளர்ந்தது. அப்போ உலகத்துல இந்த மாயையினுடைய இந்த விளைவுகளை பார்க்கும் பொழுது
மொத்தமே இந்த 8க்குள்ளதான் இது அடங்குகிறது. இந்த 8னுடைய உட்பிரிவுகளாகத்தான் எல்லாமே இருக்கும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், தம்பம், பொறாமை. இதன் மூலமாகத்தான் நம்மளுடைய ஜீவசக்தி ஆகின்றது சலனப்படுகிறது. அந்த ஜீவன் என்பது விரயமாகிறது. இந்த 8 என்பது இதுதான் அஷ்டாங்கம் என்று சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகம். இதையெல்லாம் இதன் மூலமாக நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாய்வை விரயமாக்க விடாமல் நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்துவது தான் அது உண்மையான அஷ்டாங்க யோகம். அந்த பிராணனை அபான விடாமல் தடுப்பது தான் இத்தகைய நிலைகள். அதை நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்துவது தான் ராஜயோகமும். அதுதான் அது மனதின் மூலமாக விரையாடுது. மனம் எப்படி இந்த 8 விதமான விகாரங்களால் அது விரயமாகிறது. அந்த மனம்தான் அது வெளியில வியாபிக்கும் போது அது பிரகிருதி அதுவாகிறது. அதுதான் ஹடயோகம். அதுக்கெல்லாம் காரணம் ஏது? ஜீவசக்தியான வாய்வு. அதுதான் கர்மம். அதை நிலைநிறுத்துவதுதான் உண்மையான அது கர்ம யோகம். அப்ப யோகங்களுடைய நோக்கம் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. அததான் ஒரு கண்ணாடியில நம்ம பார்க்கும்போது நம்மையே அந்த கண்ணாடியில் பிரதிபிம்பித்து நாம் காண்கின்றோம். அதை பார்த்துட்டு கண்ணாடியில் இருக்கிறது தான் உண்மை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அந்த பிம்பம் தான் உண்மை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அதுலதான் பலவிதமான அந்த மாதிரி நம்பிக்கையால தான் நம்ம பலவிதமான விசாரங்கள் தோற்றங்கள் நமக்குள்ள அது உருவாகுது. அதுதான் மாயை ஆகிறது. அதன் மூலமாகத்தான் நான் எனும் அகங்காரம் ஆகிறது. அதுக்குதான் ஞானபிதா ஒரு ஓடுகின்ற ஒரு தெளிந்த ஒரு நதியில ஒரு கோலை அகங்காரமாகிய ஒரு கோலை பிடிக்கும் போது அந்த தண்ணி எப்படி 2ஆக பிரிகின்றதோ அந்த கோலத்தை ஓடுகின்ற தண்ணீர் நடுப்புற வைக்க சொல்லோ அதே மாதிரிதான் நமக்குள்ள அந்த அகங்காரம் நான் வேறு ஜீவன் வேறு. இந்த ஜீவசக்தியான வாயை வெளியில் வியாபிக்கும் போது அகங்காரம் இயல்பாகவே நமக்குள்ள உண்டாகி விடுகிறது. அந்த அகங்காரத்தை மறிக்க படிக்க வேண்டும். அப்படி என்றால் மறக்கணும்னா செயல் செய்து எதுவும் செய்ய முடியாதது. ஜீவனை அது உற்பத்தியான இடத்திலேயே சும்மா இருந்து சுகம் பெறும் காலம் அதை அசைய விடாமல் அப்படியே நிலைநிறுத்துவது தான் உண்மையான அந்த அகங்காரத்துக்கு விடுதலை. மற்ற எந்த விதத்திலும் நாம் முயற்சி செய்தாலும் சரியது அகங்காரம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதுதான் ஒரு கயிறுல பல முடிச்சுக்கள் போட்டு ஒரு சுருக்கு முடியெல்லாம் போட்டுட்டு அந்த முடிச்ச அவுக்கணும்னு பாத்தீங்கன்னா அது தவறாகத்தான் அவிப்போம். ஒரு முனையை இழுத்தாலே எல்லா முடிச்சுக்களும் அவிழ்ந்து விடுவது போல. இப்ப சொன்ன மாதிரிதான் ஒரு அரிசி பையில இப்ப இருக்கிற அரிசி பையில ஒரு மேல ஒரு தையல் போட்டிருக்கோம். அந்த நூலினால் அந்த ஒரு முனையை இழுத்தனா மொத்த தையல நமக்குள்ள அது பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கின்ற இந்த மாயை நமக்குள்ள அது ஜீவனை விரயமாக்காமல் இருக்க தடுக்க வேண்டும் என்றால் அகங்காரம் எனும் ஒரு கோலை அகங்காரம் என்ற அந்த ஒன்னை எடுத்தா போதும். அதை மறிக்க படித்தால் போதும். அதுக்குதான் ஏற்கனவே 11ஆம் அத்தியாயத்தில் ஞானபிதா சொல்லிட்டாரு. அந்த சித்திரங்கள் என்ற முறையில ஒரு துணியில பசை என்பது தடவி இருக்கிறது. அதுக்கு மேல சித்திரங்கள் என்பது வரையப்பட்டிருக்கிறது. அந்த சித்திரங்களை முழுமையாக அழிக்க வேண்டும் என்றால் அந்த துணியோடு ஒட்டியிருக்கிற அந்த பசையை நீக்கினால்தான் உண்மையான துணி என்பது வெளிப்படும். அந்த அகங்காரமாகிய அந்த பசை நீக்க வேண்டும் என்று அங்கு சொன்னார். இங்க பாத்தீங்கன்னா நமக்குள்ள அகங்காரத்தை நீக்க வேண்டும் என்றால் அந்த ஜீவன் அது உற்பத்தியான இடத்திலேயே அசையாமல் நிலைநிறுத்துவது தான் உண்மையான அந்த அகங்காரம் என்பது நமக்குள்ள இருந்து நீக்கப்படும். எப்ப நம்மளுடைய சுவாசம் வெளியில போகுதோ அதுவரை நமக்கு அகங்காரம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதைதான் நிலை நிறுத்த வேண்டும். அதுதான் யோகம் என்பது சொல்வது. அதைதான் அது இத்தனை பலவிதமான பெயர்கள் பலவிதமான காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசும் மொழிகளுக்கு ஏற்றவாறு
அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு ஏற்றவாறு பல்வேறு பெயர்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாக யோகம் என்றால் அது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அது ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையை பெற்றுத் தருவதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது தொடர்ந்து நாளைக்கு நாம் அடுத்த அத்தியாயத்தில் பயணிப்போம். யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. அப்பா சித்த வேதத்துல இல்லாத நடுவரிக்கிரமங்கள்ல இந்த கோயிலுக்கு போறதெல்லாம் கூடாது சொல்லியிருக்காரா? அதாவதுங்க, உலகம்னா எல்லா இடத்துலயும் வியாபிக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்குள்ள எப்போ போனாலும் எங்க இருந்தாலும் நீங்க சதா பிராணாயாமத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாதுங்கிறது. ஆனா அதே நீங்க கோயிலுக்கு போறீங்க, உங்களுக்குள்ள அந்த இறை வழிபாடு பக்தி யோகன்ற முறையில போனீங்கன்னா இன்னும் சித்த வித்தியை நீங்க சரியா புரிந்து கொள்ளத்தான் அந்த அர்த்தம் ஆகுது. அந்த புரிதலோடு இல்லாததால ஜீவனை நம்மளால காப்பாற்றி கொள்ள முடியாதது. அது மாயையினுடைய பிரதிபிம்பம் தான் அந்த உலகம், கோவில் எல்லாமே அதுவும் ஒரு மாயை தான். அது அதிலிருந்து ஜீவனை விடுவிக்க வேண்டும் என்றால் இந்த சித்தவேத புரிதல் இருந்ததுன்னா நம்ம ஜீவனை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஜீவனை விட கிளைகள் தான் பெரியது, அதுதான் முக்கியம். இந்த மனப்பான்மை இருக்க சொல்ல பாத்தீங்கன்னா ஜீவனை நாம் கோட்டை விட்டு விடுவோம். அதுக்கு ஆரம்ப கால வித்தியார்த்திகளுக்கு நிச்சயமாக அதெல்லாம் ஒரு தடையாகத்தான் இருக்கும். ஏன்னா உலகவாசியோடு தான் கோயிலுக்கு போறோம். அங்க உலகத்தில் செய்யக்கூடியத கோயிலுக்கு போனா இது கிடைக்கும் அது கிடைக்கும், இப்படி பாயலாம் அப்படி ஏறலாம், பலவிதமான தவறான நம்பிக்கையை நமக்குள்ள அது உணர்த்தப்பட்டு விட்டது. ஒரு பிணத்துக்கு ஒரு கோயில் கல்லுக்கு உயிர் கொடுக்க பிராண பிரதிஷ்டை பண்ணி உயிர் கொடுக்க தெரிஞ்சதுன்னா ஒரு பிணத்துக்கு உயிர் கொடுக்க தெரியலையே, அது எப்படி அது கல்லுல இருக்கிறதெல்லாம் உண்மையாகும்? உலகவாசிகளுக்காக ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு டேஸ்ட், ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி தான் அது. கூட ஒரு எல்கேஜி படிக்கணும்னா இந்த சாக்லேட் கொடுக்குறமா, நீ இந்த ஏபிசிடி நீ ஒப்பிச்சிட்டேன்னா சொல்றமே இல்ல, ஒரு சின்ன ஒரு சாக்லேட் கொடுக்குறமா, நீ பச்சை முடிச்சா உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா உனக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மேல அதே மாதிரிதான் அந்த பலனை எதிர்பார்ப்பு என்பது மனதினுடைய இயற்கையான இயல்பு. அது அப்ப அதுக்கு இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மண்ணூர்காரா சித்தார்த்தன் திருமணம் போயிருந்தோம். ஒரு 30 பேர் போயிருந்தோம். அந்த பத்மநாப சாமி கோயிலுக்கு போகணும்னா எல்லாம் முடிவு பண்ணி கோயிலுக்கு போனாங்க. ஆமா, திருவனந்தபுரம் கோயிலுக்கு போனாங்க. ஆமா, நீங்க போயிருக்கீங்களா? கோயிலுக்கு நான் போனது இல்லைங்க. நானு அந்த கோயிலுக்கு போனது இல்லை, மற்ற கோயிலாம் போயிருக்கேன். அதுக்கு முன்ன இப்ப அந்த கோயிலுக்கு நான் போனது இல்லை. சரி, அந்த கோயில் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு போனா, நானும் கூட தான் போனேன். சரிங்க. பட் அங்க போனா முக்காவாசி அப்படியே கும்பிட்டு அந்த கொடுக்குற சந்தனத்தை நெத்தில வச்சு எல்லாம் பக்கா பக்தி மனமாட்டாங்க. இருக்கலாங்க. அது என்னன்னா ஒன்னும் அந்த இன்னும் சித்த வேதத்துல ஒன்னும் தெளிவான புரிதல் இல்லை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. மன்னூராட்சன் சொல்லிட்டு தான் போறாங்க. அவங்களும் ஒன்னும் நோ அப்ஜெக்ஷன், அவங்களும் போயிட்டு வாங்கன்னு தான் சொல்றாங்க. அதுதாங்க அது ஒன்னும் சரியான புரிதல் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். அது நீங்க நீங்க கரெக்டான வித்தியார்த்தி, கரெக்டான என் ஜீவனை காப்பாற்ற தெரியும்னா நீங்க மலையிலயும் இருக்கலாம், காட்டுலயும் இருக்கலாம், ஜெயிலையும் இருக்கலாம், எங்க இருந்தாலும் நமக்குள்ள சதா பிராணாயம் நடத்த தெரிஞ்சதுன்னா அது ஒண்ணும் பெரிய இதுவே கிடையாது. நம்ம வித்தியார்த்தியா தான் நம்ம வாழ்வோம். அது ஆனால் அதுவே கோயிலுக்கு போறதே என்றது அந்த பக்தி யோகத்திலே நம்ம பிராணாயாமம் சதா பிராணாயாமம் பண்றதுக்கோ ஜபத்துக்கோ ஒரு தடையா இருக்குதுன்ற சமயத்துல பாத்தீங்கன்னா அதன் மூலமாக ஜீவசக்தி விரயமாகுதுன்றது பாத்தீங்கன்னா நம்ம மனசாட்சிக்கு விரோதமாகத்தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒன்னும் அந்த வாக்க ஒன்னும் காப்பாத்துறதுக்கான அந்த முயற்சி என்பது நமக்குள்ள ஒன்னும் தீவிரமாக நடைபெறவில்லை. இதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். அது அங்க பப்ளிக் ஒருத்தர் கேட்டாரு, ஒருத்தரை, நீங்க சித்த வித்தியார்த்தி நீங்க கோயிலுக்கு எல்லாம் வரலாமான்னு ஒரு கேட்டு விட்டாரு. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட அவங்களுடைய இதுதாங்க. நம்ம எதுவும் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஜீவனே நம்மளுக்கு காப்பாத்த தெரியல, மத்தவங்களை விமர்சனம்ன்றது அவங்களுக்கு மோட்சக்கெல்லாம் தடை இருக்காதுல்ல, மோட்சம் அடையிறதுக்கெல்லாம். யாருக்குங்க? இப்ப இது மாதிரி கோயிலுக்கெல்லாம் போனா அப்படி இல்லைங்க. யாரு 100% பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் மோட்சம் என்பது இருக்கிறது. மற்றவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல லேட்டு தான் ஆகும்.
யார் ஜீவனை 100% காப்பாற்றிக் கொள்ள தெரிகிறார்களோ, யார் சதா பிராணாயாமம் நடத்துகின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் வாழும்பொழுது அந்த நிலை என்பது எளிமையாக எட்டிவிடும். மற்றவர்கள எல்லாம் பாத்தீங்கன்னா ஞானபிதா சமாதி வைக்க சொல்லிட்டாரு. 48 நாள் ஒரு ப்ராசஸ் இருக்கிறது, அவரு பார்த்துப்பாரு. அந்த கீ அவர்ல போயிடும். நீங்க 100% காப்பாற்றீங்கன்னா அந்த கீ உங்க கையில வந்துடும். வித்தை கொடுக்கும் போது ஒரு சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நோவொரு சாவி ஞானபிதாண்ட இருக்குதுதான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நோவொரு சாவி மற்றொரு சாவி ஞானபிதாவை இருக்கிற அவர்தான் மோட்சம் தருவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 100% உங்களுக்குள்ள உங்களுடைய ஜீவனை விரயமாக்கத்தை விடாமல் சதா பிராணாயாமம் செய்தால் ஆட்டோமேட்டிக்கா தானாகவே அந்த சாவி இயல்பாகவே உங்க கைக்கு வந்துடும். ஞானபிதாவில் இருக்கிற சாவி அது. ஆனால் அதுதான் உண்மையான சித்த வித்தியா பெற்ற மார்க்கத்துக்கு வந்ததுக்கு உண்மையான அழகு. அதுதான் அது. அதை காப்பாற்றவில்லை என்பதால் தான் நான் வந்து இவ்வளவு நாள் 40 ப்ராசஸ் இருக்கிறது, அப்புறம் ஞானபிதா மற்றபடி பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஏன்னா அதை பத்தி பின் என்ன நடக்கப்படுகிறது அப்படின்ற பத்தி அதை பத்தி ஆராய்ச்சி வேண்டாம் என்ற முறையில தான் நம்மளுக்கு வந்து 3ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கதி எடுக்கிறோம்ல, ஆமாங்க, அது வந்து உலக சேமத்துக்கு தான் எடுக்கிறோம். சதா பிராணாயம் தான் மோட்சத்துக்குன்றாங்க, கரெக்டா? அதுவும் ஒரு விதத்துல உலக சேமத்துக்கு தான் மாதிரி அது கிடையாது. உலகம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா உங்க மனம்தான் உங்களுக்கு உலகம். அவரவர்கள் உலகம் என்பது அவரவர்களுடைய மனம்தான். அந்த மனம் சேமமாக இருக்க வேண்டும் என்றால் அது தன்னையே அந்த ஜீவனை தான் உற்பத்தியான அந்த ஜீவனை அது விரயமாக்க செய்தால் அந்த மனம் என்பது சேமமாக இருக்காது. அந்த ஜீவனையும் செத்து போயிட்டு அந்த மனமும் அந்த இடத்துல செத்து போகுது உங்களுக்கு. அது அந்த அகங்காரத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மனம் ஜீவனோடு தொடர்பு ஏற்படுத்துவதற்காகத்தான் நம்ம கதி ஏற்படுத்துகிறோம். அவர்களுடைய மனம் என்பது அவரவர்களுக்கு சேமமாக இருக்க. இப்ப கூட உலக சேமத்துக்காகத்தான் ஆசிரமங்கள் என்பது வைக்க உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவரவர்கள் உலகம் அவரவர்களுக்கு சேமமாக இருக்க வேண்டும் என்பது தான். அதுல விருப்பப்படாதவங்களுக்கு ஆசிரமம் என்ன பண்ணும்? யாருக்கெல்லாம் உண்மையாக அவரவருடைய உலகம் சேமமாக அவருடைய மனம் சேமமாக இருக்கிறதோ அந்த தீவிரம் இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுதல். கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு நான் வரவில்லை, கடவுள் எங்கு இருக்கிறார் என்று அவர் அதை சொல்ல எங்க இருக்கிறார் என்று சொல்லத்துதான் நான் வந்திருக்கேன். அந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அதே மாதிரி என்னுடைய மனமாகிய உலகம் சேமமாக இருக்க வேண்டும் என்ற உண்மையான அக்கறை தீவிரம் உள்ளவர்களுக்கு ஆசிரமம் வந்து சரியா வழிகாட்டுது. அதுதான் உலக சேமம். அதுக்காக தான் ஆசிரமம் நிறுவப்பட்டிருக்கிறது. இதை வந்து மோட்சத்துங்களா? ஆமாங்க, அது கண்டிப்பாங்க. அதுதான் வந்து ஈஸ்வரனோட ஐக்கியம் ஆயிடுதல். உங்களுக்கு சலனம் இல்லாமல் ஐக்கியம் ஆயிடுதல்ல. இன்னொன்னு ஒண்ணு தெரிஞ்சுங்கிறது, ரெண்டுமே இயற்கையில சகலத்துவமும் நிஷ்கலத்துவம் ஈஸ்வரன் 2 நிலைமைகள். அந்த ரெண்டுமே பிரிக்க முடியாது. புரியுதுங்களா? அது அப்போ அந்த நிலையோடு வாடும் போது அந்த சம்பந்தப்பட்ட உலகம் என்னைக்குமே சேமமாகத்தான் இருக்கும். என்னைக்குமே நல்லாதான் இதுவாதான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவருடைய ஜீவசக்தி வரையும் கிடையாது. உள்ளுக்குள்ள சமீரன் நடத்துறாங்க. அவர்களுடைய தனிப்பட்ட உலகம் என்பது அவர்களுக்கு சூப்பரா தான் இருக்கும். சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் நினைச்ச மாதிரிதான் அவருடைய வாழ்க்கை என்பது அமையாது. உலக சேம பிரகாசம் என்பது யாருக்கெல்லாம் அவருடைய மனமாகிய உலகம் சேமமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு வழிகாட்டுவது ஆசிரமத்துடைய கடமை. அது அப்ப அதை பார்த்து உலகவாசிகளும் இந்த விதை மார்க்கத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர ஆரம்பிச்சிடுவாங்க உண்மையாக நடக்கும் போது. அப்ப அதன் மூலமாக உலகம் சேமத்தை நோக்கி பயணம் செய்யும். அது சரிங்க சரிங்க, ஓகேங்க. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க. அப்போ நிறைவு பண்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட கர்மயோகம், அடயோகம், ராஜயோகம், அஷ்டாங்க யோகம் எல்லாமே சரியது. நம்மளுடைய ஜீவனை நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்தும் போது தான் இந்த யோகங்களுடைய
இலக்கு என்பது பூரணத்துவம் பெறும். அந்த பூரணத்துவம் பெறுவதற்காகத்தான் நாம் கொடுத்த உறுதிமொழி. அது நம்மளுடைய ஜாக்கிரதை நிலைமையில் அது எப்போதுமே ஒரு சகஜமான நிலையில், ஒரு இலகுவான நிலைமையில் அந்த ஜாக்கிரதையே நமக்கு இயல்பாகவே அது வரும் சமயத்தில் மட்டும்தான் நம்மளுடைய ஜீவனை வெளியில வியாபிக்க விடாமல் நாம் காப்பாற்றிக் கொள்வோம். அதுக்குதான் இந்த உறுதிமொழி. அந்த உறுதிமொழிய நம்மளுடைய கவனத்துல திரும்ப 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 கொண்டு வரும்போது கூடவே சிறிது ஜீவனை வெளியே வியாபிக்க விடாமல் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நிலைநிறுத்தும் போதுதான் நமக்குள்ள அது சீக்கிரம் அந்த நிலையை பெறும். சித்திரமும் கைப்பழக்கம், அதுதான் உண்மை நிலையம். அதுதான் அதை இயல்பான ஒரு பழக்கத்துக்கு இலகுவான தினசரி ஒவ்வொரு வினாடியும் நம்மளுடைய அந்த சுவாசம் என்பது உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ள நடைபெற வேண்டும். அத்தகைய நிலையை கொண்டு வருவதற்குத்தான் நாம் கொடுத்த அந்த உறுதிமொழி. அதை நாம் காப்பாற்றும் போது மட்டும்தான் இதுல பரிபூரண நிலை எய்த முடியும். ஞானபிதா கூறிய அந்த இலக்கை அனைவரும் பெற முடியும் என்பதைத்தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கணும். கூடவே எனக்கும் இதைய ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். தொடர்ந்து நாளைக்கு அடுத்த அத்தியாயத்தில் பயணிப்போம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா.